தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, பெய்ரூட் மேல கடுமையான தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க நேத்து இஸ்ரேல் தரப்புல இருந்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் குறுக்கால பூர்ந்து என்ன பண்ணியிருக்காரு, அதாவது இஸ்ரேல் பண்ணது தப்பு தான், ஏத்துக்கவே முடியாது, பெய்ரூட் அவங்க அடிச்சிருக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு, அதே சமயத்துல அதுக்காக மறுபடியும் ஈரான் இஸ்ரேலை அடிச்சிடாதீங்க, இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உரிமை இருக்குது, அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தனாலதான் அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணிருக்காரு, இஸ்ரேல் பக்கம் தான் ஜால்ரா போட்டுட்டு இஸ்ரேலை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களை யாராவது அச்சுறுத்தலா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அடிக்கிற உரிமை இருக்கு, ஒன்னா நீங்க ஒழுங்கா அடிச்சிருக்கணும், நீங்க ஒன்னும் பெரிய தாக்குதல்லாம் பண்ணல, சும்மா லைட்டா தான் அடிச்சிருக்கீங்க, இந்த தாக்குதலே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா நேற்று பைரூட்ல நடந்த தாக்குதல்ல 11 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவித்துதான் ஈரானும் சரி லெபனானும் சரி வார்ன் பண்ணியிருந்தாங்க. ஆனா உடனே அமெரிக்கா இஸ்ரேல் செஞ்சது தப்புன்னு சொல்லுது, அதே சமயத்துல நீங்க ஒன்னும் பெரிய தாக்குதல் பண்ணல, அப்படி இல்லாதப்ப எதுக்கு இந்த ஒரு சின்ன தாக்குதலை பண்ணி வேஸ்டா என்ன பண்றீங்க, சூழ்நிலையை ஒரு மாதிரி பரபரப்பா வச்சுட்டு இருக்கீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை நோக்கி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்பை நீங்க நடுவுல பஞ்சாயத்து பண்ண வந்தாலும் நீங்க இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, இஸ்ரேல் உங்க பேச்ச கேட்கறதே இல்லை, இஸ்ரேலை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, எங்களை மட்டும் தாக்க வேணாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, நீங்க ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை உங்களாலையும் காப்பாற்ற முடியாது, உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த இஸ்ரேலும் என்ன பண்ண மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலிபா அவர்கள் ஈரான்ல இருந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இல்ல இனிமேல் நெத்தனியா தாக்கவே மாட்டாரு, லெபனான் பக்கம் தாக்குதலே போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணிருக்காருன்னா, ஈரானை பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னதுக்கு பிறகு அதே நேற்று நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரை என்ன தகவல் வந்திருக்குன்னா, அடுத்தடுத்து ஒரு 5 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ட்வீட்ல போர் நிறுத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே என்ன பண்ணிருக்காரு, அறிவிச்சிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன், இப்போ உலகமே அமைதி அடைஞ்சிருச்சு, எல்லாருக்குமே எனது வாழ்த்துக்கள், போர் நின்றுச்சு, நாங்க என்ன பண்ணிட்டோம், கையெழுத்துக்கு போயிட்டோம், அவ்வளவுதான், இனி போர் என்ன அது நடக்காது, 60 நாள் போர் இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு, அதே சமயத்துல அந்த 60 நாளுக்குள்ள நிரந்தர நிறுத்தமும் நாங்க கொண்டு வந்துருவோம், ஈரான் நாங்க சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா போட்டிருக்காங்க. இது உண்மைதானு கேட்டீங்கன்னா, ஈரான் தரப்புலையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட் மீடியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இதேதான் சொல்லியிருக்காங்க. ஆமா, நாங்க பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஈரானுடைய ஸ்டேட் மீடியாவும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் மீடியாவில் பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் கரிபபாடி அவர்கள் பேசியிருக்காரு. அவர் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்போ இப்போதைக்கு பார்க்கும்போது போர் நிறுத்தம் வந்திருக்குது அப்படிங்கிறது இரண்டு பக்கமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் யூகே, பிரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ்ட்டு கேட்டிருக்காங்க, நாங்கள் ஈரானுடைய ஃபண்டெல்லாம் பிடிச்சி வச்சோம்ல அதெல்லாம் வெளியே விட்டுருட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்க போனால் இந்த யூரோப் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்காங்க, ஈரானுக்கு பயந்து தான் இருக்கிறாங்க, அவ்வளோதான் போர் நின்றுச்சு, அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க, எங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த தடையெல்லாம் நீக்கணும்னு தானே சொன்னாங்க, அந்த தடையெல்லாம் இப்போ நாங்கள் நீக்கிட்டுமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாடும் இப்போ அமெரிக்கா தடை விதிச்சதுக்கு பிறகு ஈரானுடைய சொத்து அங்கங்கே முடக்கப்பட்டுச்சு. நம்ம சொன்ன இந்த பிரான்ஸ் ஆகட்டும், யூகே ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், இட்டாலி ஆகட்டும் அங்கேயும் முடக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி அமெரிக்கால முடக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி அரபு நாடுகள்லயும் முடக்கப்பட்டுச்சு. அப்ப யூஎஸ்ல இப்ப இவங்கெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க, நாங்க அதெல்லாம் விடுவிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியுது, ஈரான் கிட்ட அமெரிக்காவாலேயே மோத முடியல, அவங்களே இறங்கிதான் போறாங்க, அப்படிங்கும்போது நாமளும் அதெல்லாம் விடுவிச்சோம்னா நாளை பின்ன என்ன இருக்கும், நம்ம கப்பல்லாம் போயிட்டு வரப்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா அமெரிக்கா வெயிட் பண்ணுங்க, நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அமெரிக்கா 300 மில்லியன் கிடையாது பில்லியன் US டாலர் அளவுக்கு பணத்தை கொடுக்க போவதாக தகவல் வந்திருக்குது. ஈரானுக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு, அதாவது இந்த நஷ்ட ஈடெல்லாம் வாங்கணும்ல, அந்த நஷ்ட ஈட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தாக்கி அழிச்ச நஷ்ட ஈட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 300 பில்லியன் US டாலர் வாங்குறாங்க. அப்ப 300 பில்லியன் US டாலர் கொடுத்துதான் இவங்க என்ன பண்றாங்க, போரை நிறுத்துறாங்க. அது இல்லாம பொருளாதார தடைகளை படிப்படியா நீக்கிறாங்க. அதே சமயத்துல ட்ரம்ப் அதை பத்தி சொல்றாரு, நாங்க உங்களுக்கு பொருளாதார தடையெல்லாம் நீக்கிறோம், அதே சமயத்துல உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய சொத்தெல்லாம் விடுவிக்கிறோம், ஆனா அதை பத்தி திரும்ப நாங்க என்ன பண்ண மாட்டோம், ட்வீட் போட மாட்டோம் அப்படிங்கிற. இவங்களை யாருமே ட்வீட் போடவே சொல்லிட்டு
கையெழுத்து போட்டுட்டு அந்த காரியத்தை செஞ்சா போதும். ஆனா ட்ரம்ப் வந்து அதை சொல்றாரு, நாங்க செய்வோம், ஆனா அதை வந்து வெளிப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவரே வந்து அதையும் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு ட்வீட்ல போட்டிருக்காரு. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களா போய் வம்பு கிழத்து கடைசியில வந்து சமாளிக்க முடியாம ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துதான் ஈரான்கிட்ட சமாதானத்துக்கு போயிருக்காங்க. அதே சமயத்துல ஹார்மோஸை வந்து நாங்க என்ன பண்ண போறோம், அவ்வளவுதான், ஹார்மோஸ்ல இருந்து நாங்க வெளியே வந்துடுறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனி எல்லா கப்பலும் ஹார்மோஸ்ல வந்து போங்க, டோலும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வசூல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி 3 மணி நேரம் கூட தாண்டல, மறுபடியும் வந்து ஒரு ட்வீட் என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, யாரும் போயிடாதீங்க, அங்க வந்து கன்னி வெடிகள் இருக்கு, நாங்க சொன்ன மாதிரி உங்களை அனுப்பிச்சிடுறோம், ஆனா அங்க கன்னி வெடிகள் இருக்கு, ஈரான் வந்து அதை வந்து என்ன பண்ணும், நீக்கினாதான் நீங்க கன்னி வெடிகள்ல வந்து போய் சிக்காம இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, இப்ப வந்து மறுபடியும் முட்டுக்கட்டையை வந்து ஹார்மோஸ்ல போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த போர் நிறுத்தத்துக்குலாம் வந்து விருப்பப்படக்கூடிய ஆள் கிடையாது. முக்கியமா இந்த வருஷத்துல எலெக்ஷன் வர்றதுனால போர் நிறுத்தம் வரக்கூடாது அப்படிங்கறதான் நெத்தன்யாகுடைய ஒரு ஆசையாவும் தேவையாவும் இருக்கு. இந்த நேரத்துல போய் வேற ஒரு போரை நிறுத்துறாரு. அப்படியே போரை நிறுத்தினாலும் கூட ஹார்மோஸை ஏன் விடுறீங்க அப்படின்னு இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிட்டை போட்டிருக்காரு. அங்க வந்து கன்னிவெடி இருக்குன்னு, கன்னிவெடியும் இல்லை ஒண்ணும் இல்லை. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கப்பலும் வந்து காசு டோல் வசூல் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கு. அப்ப டோல் வசூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா மற்ற இடத்துலயும் வந்து மற்ற சமயத்திலயும் என்ன பண்ணலாம், போகலாம். ஈரான் ஒத்துக்கிட்டாங்க, டோல் வாங்க மாட்டாங்கன்னு இவங்க தான் அறிவிச்சாங்க. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப இல்ல கப்பல்லாம் போக வேணாம் நிறுத்திருக்காங்க. அதுல ஏதாவது இந்தியா கப்பல் வந்து நல்ல வேலை போகலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. பாதி தூரம் கிளம்பி வந்து மறுபடியும் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, தடுத்து பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஹார்மோஸ்ல இன்னும் வந்து முழுசா விடுவிக்கல அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அதே சமயத்துல ஈரானும் கையெழுத்து போட போறோம்னு சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவும் சரின்னு இருக்காங்க. 60 நாள் போர் நிறுத்தம்னு இருக்காங்க. இந்த 60 நாளுக்குள்ள லெபனான்ல இருந்து வெளியே வந்துடணுமாமா இஸ்ரேலுடைய படை. அப்படி வராட்டினா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப 60 நாளுக்குள்ள வந்து இது முறியடிக்கிறதும் இது வந்து சாதிக்கிறதும் வந்து யார் கையில இருக்குன்னா இஸ்ரேலுடைய கையில இருக்கு. இஸ்ரேல் அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியா வந்து லெபனான்ல சண்டையை தான் போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல செய்ய மாட்டாங்க அப்படின்றும் இதுக்கு மேல அவங்க உள்ள இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா தான் சொல்லி வச்சிருக்காங்க. 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஈரானு. அவ்வளவுதான், நீ வந்து என்ன பண்ணும், அடுத்த வாரம் இந்நேரம் வந்து இஸ்ரேல் வந்து அங்க லெபனான்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கணும் தரைப்படைன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வரப்போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம ஒப்பந்தத்துல என்ன பேசப்பட்டிருக்குன்னா, நீங்க அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. அது ஆரம்பத்துல இருந்து ஈரான் சொல்றாங்க, நாங்க தயாரிக்கவே இல்லை, எங்க மக்களுக்காக தான் நாங்க வந்து என்ன பண்றோம் உற்பத்தி செய்யறோம்னு இருந்தாங்க. இது இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த நீண்ட தூர பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள் பத்திலாம் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. இஸ்ரேல் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த பேலஸ்டிக் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் எதிர்பார்க்கறாங்க. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அணு ஆயுத பிரச்சனை எல்லாம் கிடையாது, பேலஸ்டிக் இவங்க தான் வச்சிருக்கணும், மத்தவங்க யாரும் வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையே வச்சிருக்க கூடாது அப்படிங்கறத இஸ்ரேலுடைய ஆசையா இருந்துச்சு. ஆனா அதை பத்தி பேச்சுவார்த்தையில எங்கேயுமே வந்து இன்க்ளூட் செய்யப்படல. ஒன்னே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லாம ப்ராக்சிஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லாட்டினாலும் லெபனான்ல, காசால, ஈரான்ல, ஈராக்ல, அதுக்கப்புறம் வந்து ஏமன்ல 5 இடத்துலயுமே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஓகே சொல்லிதான் அமெரிக்கா கையெழுத்து போடுறாங்க. அதே சமயத்துல இஸ்ரேலை வந்து இந்த ஒரு 10 நாள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அமெரிக்கா. அதுக்கப்புறம் நாங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா செஞ்சுக்குன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தரைவழியிலிருந்து அவங்க வெளியே வந்தாதான் கையெழுத்து போடுவோம்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இவங்க தரைவழியிலிருந்து லெபனான்ல இருந்து வெளியே வருவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப 10 நாளைக்கு வந்து நெத்தன்யாகு ஒரு வழி இல்லாம ஈரானுக்கு வந்து சரணடைஞ்சு போற நிலைமை தான். ட்ரம்ப் இதுக்கு மேல நமக்கு போர் செய்யறதுக்கு சக்தி இல்லை, எங்களை கழட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப வந்து ஒரு சமாதானத்துக்கு போயிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.